பிரவீன், அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை சரிசமமாக கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசை கண்டித்து நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்களில் முக்கியமானது 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்றும், வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை கண்டித்தும் வேண்டுகோள் விடுத்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மற்றொரு மிக முக்கியமான மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் என்னவென்றால், இந்த மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காமல், போதுமான நிதியை ஒதுக்காமல் ஓர வஞ்சனையாக மத்திய அரசு செயல்படுகிறது என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருங்காலத்திலாவது இதுபோன்று பாரபட்சம் காட்டாமல் மக்கள் நலனில் கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை முறைப்படி ஒதுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதே போல மீனவர்கள் மீதான தொடர் தாக்குதலை நடத்தி வருவதை தடுப்பதற்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கடும் கண்டனம் தெரிவித்து மத்திய அரசை கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9 தீர்மானங்களில் 4 தீர்மானங்கள் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதி 4 தீர்மானங்கள் மாநில அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கண்டனம் மின் கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து மாநில அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை முடக்கும் நோக்கில் அம்மா உணவகங்கள் உள்ளிட்டவற்றுக்கு சொற்ப நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், தென் மாவட்ட மக்கள் நலன் கருதி காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்றும், ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தொடங்கப்பட்டு சேலத்தில் அது செயல்பட தொடங்கிய நிலையில் அதற்கு உரிய முன்னேற்ற நடவடிக்கைகளையும் திட்டப்பணிகளை முடிக்க எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த தீர்மானத்தில் மற்றொரு மிக முக்கியமான தீர்மானம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மற்றும் வரவிருக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆகியவற்றில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுக்கும் அவருக்கு முழுமையான அதிகாரம் கொடுத்தும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரவீன்.